கலியங்காட்டு நீலி அப்படின்னு இந்த கீவேர்டை வச்சு தேடி பார்க்குறப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட கேரளா ஃபோக்லோர் என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த நீலி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இப்போ லோகா மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நான் லோகா படம் பார்க்கல, பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தி இன்ட்ரெஸ்ட் இன் நீலி அகைன். எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, கேரளால ஒரு சாமி மாதிரி கும்பிடக்கூடிய இந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு தமிழ் மன்னனோட பொண்ணோட கேரக்டர். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீலி இருந்தாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ப்ரூஃப் கிடையாது. ஆனா அவங்க ஒரு தமிழ் மன்னனோட பொண்ணுன்னு தான் கேரளாலேயே சொல்றாங்க. அப்போ அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணுமா கூடாதா? சோ யார் இந்த நீலி? இந்த நீலிங்கிற இந்த ஒரு பேய், பேரு, சாமி, காவல் தெய்வம் என்னன்னாலும் வச்சுக்கோங்க, யார் இதுங்கிறத டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லோகா படம் பார்க்கல. அதை நான் முதல்லயே சொல்லிடுறேன். அதனால இந்த படத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சிமிலாரிட்டி இருந்துச்சுனாலோ இல்லை சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சுனாலோ அதுக்கு கம்பெனி பொறுப்பேற்றுக்காது. நான் வந்து கலியங்காட்டு நீலி அப்படின்னு இந்த கீவேர்டை வச்சு தேடி பார்க்குறப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட கேரளா ஃபோக்லோர் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்ம ஊர்ல கருப்பசாமி சொல்லுவோம்ல, நம்ம ஊர்ல ஐயனார் சாமி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேரளால வந்து இந்த நீலிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் கேரக்டர். சில பேர் கோஸ்ட்ங்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப், மித்தாலஜிக்கல் பிலீஃப் இருக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த ஒரு கதை. ஸோ ஹவ் இட் கோஸ் இஸ் லைக், பல வருஷத்துக்கு முன்னாடி, தட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி காவேரி அம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து இருக்காங்க. ஓகேவா? இவங்க வந்து கேரளால இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப வெல்த்தியான ஒரு ஃபேமிலியை சார்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணு பிறகுறாங்க. அவங்க அந்த பொண்ணோட பேர் வந்து அல்லி. ஓகேவா? இந்த காவேரி அம்மாவோட பொண்ணு அல்லி வந்து பாத்தீங்கன்னா இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் வெரி பியூட்டிஃபுல். இந்த கண்ணெல்லாம் நல்லா பெருசா இருக்கும், முடி வந்து கால் முட்டி வரைக்கும் இருக்கும். அவங்க தெரியல, அந்த பழைய காலத்து ரவிவர்மன் பெயிண்டிங் மாதிரி டிஸ்கிரைப் பண்றாங்க. இந்த அல்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து வளர்ந்த டயத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல வந்து ஒரு பூசாரி ஒருத்தங்க இருக்காங்க. அவரோட பேர் வந்து நம்பியா. சோ அல்லி அண்ட் நம்பி ஃபால் இன் லவ். ஓகேவா? இவ்வளோ பெரிய ஒரு பணக்கார வீட்டு பொண்ணான அல்லி வந்து கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண ஒரு புவர் பர்சன் தான், பட் ஸ்டில் அந்த மனசு நல்லா இருக்குது, நல்ல பையன் அப்படின்னு நினைச்சு ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த லவ் ஸ்டோரி நாளாக நாளாக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டீப் ஆகி வீட்டுல எல்லாம் பேசி கல்யாணமே பண்ணிடுறாங்க. பட் இந்த நம்பி அப்படிங்கிற இந்த பையன் இருக்கான்ல, இவன் வந்து இந்த கல்யாணத்துல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவனோட உண்மையான மோட்டிவே என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லி வந்து அழகா இருக்கா அழகா இல்லங்கிறதுல ரெண்டாவது, அல்லி கிட்ட பயங்கர காசு இருக்குது, வீட்டுல வந்து செம்மையா காசு சேர்த்து வச்சிருக்காங்க, நம்ம வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா செட்டில் ஆயிடலாங்கிறது தான் வந்து இந்த நம்பி அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டரோட இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சோ கல்யாணம் பண்ணி பயங்கரமா காசெல்லாம் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பெரிய ஸ்கெட்ச் போட்டு கல்யாணமும் பண்ணிட்டு, பண்ணதுக்கு அப்புறம் வைஃப வந்து பிரெக்னன்ட் ஆகிட்டு பேரலா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பிங்கிற கேரக்டர் வந்து நிறைய பெண்களோட ரிலேஷன்ஷிப் வச்சிட்டு இருக்கான். வைஃப் கிட்ட இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் புடுங்கிட்டு போய் அந்த பெண்களுக்கு செலவு பண்றான். வைஃப் கிட்ட இருக்கக்கூடிய அம்மாவோட வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க மெட்டர்னல் வெல்த் இருக்கும்ல, சொத்து எல்லாத்தையுமே அழிக்கிறான். அப்புறம் வந்து சூதுல வந்து நிறைய காசு இழக்கிறான். ஸோ கேம்பிட், ஸோ போய் வந்து காசை பெட் பண்றது, லூஸ் பண்றது, லாட்டரி மாதிரி விளையாடுறது, இந்த மாதிரி பயங்கரமா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கக்கூடிய மொத்த சொத்தையே வந்து இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி போய் சேர்ந்து, ஆனா உள்ளுக்குள்ள வீட்டுக்கு எந்த நல்லதும் பண்ணாம வீட்டு இருக்கிற காசெல்லாம் தனக்காக ஃபுல்லா என்ஜாய் பண்ணி, ஆல்கஹால் எப்ப பார்த்தாலும் சரக்கு, எல்லா விதமான போதைக்கும் அடிமை, அந்த மாதிரி ஒரு ரொம்ப கெட்டவனா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அல்லி வந்து ரொம்ப வெக்ஸாயே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அவங்க அம்மா காவேரி அம்மா இருந்துகிட்டு, என்னடா நம்ம பொண்ணு இவ்வளோ வெக்ஸ் ஆகிட்டு இருக்கா, இவன் வந்து இந்த அளவுக்கு நம்மளோட குடும்பத்தை மிஸ்யூஸ் பண்ணிருக்கானு சொல்லிட்டு, நீ வெளியே போ, நான் பாத்துக்கிறேன் என் பொண்ணு, நீ தேவையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பிச்சு விட்டுறாங்க. பட் இந்த அல்லி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டாங்க. சரி, என்னைக்காவது ஒருத்தன் மாறுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அல்லி ஃபாலோஸ் நம்பி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சதுக்கு அப்புறமும். ஓகேவா? அப்படி வெளியே போறப்போ அண்ட் பை திஸ் டைம் அல்லி இஸ் பிரெக்னண்டா இருக்கிற அல்லி வந்து 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தங்க வீட்டை விட்டு அனுப்பிச்சாங்கன்னா, நைட் நேரத்தில் வெளியே போனா இப்படி இருட்டா இருக்கும் காட்டுக்குள்ள, அப்படி போயிட்டு இருக்கப்போ இந்த பொண்ணு பின்னாடியே பிரெக்னண்டா இருக்கிறப்பமே பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்பி வந்து ரியலைஸ் பண்றோம், நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், நம்ம அடுத்த செலவு பண்றதுக்கோ நம்மளுக்கு வந்து போக வேண்டிய இடங்களுக்கோ தேவையான சரக்குக்கோ காசு இல்லையே, காசு இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படி திரும்பி பார்க்குறப்போ மனைவி வந்து பிரெக்னண்டா வந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே, சரி இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த பொண்ணுக்கும் சேர்த்து செலவு, மனைவி தான் இருந்தாலும் செலவு பண்ண வேணாம், பட் அந்த மனைவியோட கழுத்துல இருக்கக்கூடிய தாலியா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஜுவல்ஸா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் திருடிடலாம்னு சொல்லிட்டு மனைவிய, பிரெக்னண்டா இருக்கக்கூடிய மனைவிய கிட்ட இருக்கிற ஒரு கல்லை வச்சு அடிச்சு கொன்னுடுறான். யாரு? நம்பி. இங்க இருந்து தான் இந்த மொத்த ரிவெஞ்ச் ஆர்க்கு, பேய் கதையெல்லாம் ஆரம்பிக்குது. ஸோ கொன்னுடுறான். கொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே திருடிட்டு அவன் வந்து அங்கிருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறான். அதை இவன் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ அங்க வந்து பின்னாடியே நம்ம அல்லியோட தம்பி வேற வந்திருக்காங்க. ஓகேவா? அம்பி அந்த பையன் பேரு. அவன் பின்னாடி வந்து பார்த்துட்டு அக்கா இறந்து கிடக்குறாங்க, பிரெக்னண்டான அக்கா இறந்து கிடந்தா அவனுக்கு எவ்வளோ வெக்ஸ் ஆயிருக்கும். அவன் வந்து அம்மா கிட்ட போய் என்ன பதில் சொல்றது, அம்மா வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, அக்காவை திருப்பி கூப்பிட்டு வாடா, அவனை நம்பி போவானான்னு சொல்லுனா அந்த பார்த்த
ஷாக்ல வந்து அவனும் வந்து கிட்ட இருக்கிற ஒரு பாறையில தலையடிச்சுக்கிட்டு அவனும் சூசைட் பண்ணிடுறான். சோ அக்கா தம்பி 2 பேரும் காட்டுக்குள்ள சூசைட் பண்ணிடுறாங்க. தப்பிச்சு போயிடுறான் நம்பி. சோ அவன் வந்து கொன்னுட்டு ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தப்பிச்சு போறான். பட் போற வழியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்மா இஸ் பூமராங் மாதிரி போற வழியிலே ஒரு பாம்பு வந்து இந்த இவனை போட்டுருது. யாரு நம்பியை போட்டுருது, அந்த ஹஸ்பண்டை வந்து போட்டுருது. அவன் வந்து அங்க செத்துடுறான். இப்போ நம்பி இஸ் ரீபார்ன் அஸ் அனந்தன். ஓகேவா? அதே மாதிரி வந்து அல்லி அண்ட் அவங்களோட தம்பி அம்பி அவங்களுமே ரீபான். ஆனா இந்த அல்லி அண்ட் அம்பி அப்படிங்கிற 2 பேரும் அதாவது எல்லாருமே ரீபான். ஓகே, 3 பேருமே மறுபடியும் ரீபான். அடுத்த ஜென்மம் சைக்கிள்குள்ள வந்துட்டாங்க. இதுல அக்காவும் தம்பியும் வந்து நீலன் நீலி அப்படிங்கிற இந்த பேரோட சோழ மன்னனுக்கு வந்து பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸா பிறக்கிறாங்க. தம்பி வந்து நீலனா பிறக்கிறான், அக்கா வந்து நீலி அப்படின்னு பிறக்கிறாங்க. இங்க தான் இந்த நீலி கலியங்காட்டு நீலிங்கிற ஒரு பேர் வர ஆரம்பிக்குது. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.